வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய 10 விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். 1. நிறுவனத்தின் தொழில். நிறுவனம் என்ன தொழில் செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கணும். அந்த தொழிலுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதன் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு எதிர்காலத்தில் டிமாண்ட் இருக்கா, நல்ல லாபகரமாக போகுமா அப்படின்னு பார்க்கணும். 2வது, வருவாய் மற்றும் லாபம். கடந்த 5 வருஷமாக அந்த நிறுவனம் லாபத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வருஷம் லாபம் இல்லைனாலும் மீதி 3 வருஷம் 4 வருஷம் நல்ல லாபத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நிறுவனம் வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். 3வது, நிறுவனத்துக்கு அதிக கடன் இருக்குதான்னு பார்க்கணும். கடன் தான் முக்கியம். கடன் இருந்ததுன்னா அந்த கடனை கட்டுறதுக்கே அவங்களுக்கு அவங்களுடைய லாபம் போயிடும். அப்போ முதலீட்டாளர்கள் விரும்ப மாட்டாங்க அந்த நிறுவனத்தை. 4வது, லாப விகிதம், ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது விற்பனை நல்ல லாபத்தில் இருக்கா, அவங்க ஈட்டக்கூடிய அந்த தொழிலில் நல்ல லாபத்தில் இயங்குகிறதா அப்படின்னு பார்க்கணும். 5வது, ஆர்ஓஇ பார்க்கணும். ஆர்ஓஇ எத்தனை பர்சன்ட்னா டபுள் டிஜிட்டல் இருக்கணும். 10% மேலே இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. ஆனால் 15% மேலே இருந்தால் அது சிறந்த நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6வதா, பிஇ ரேஷியோ பார்க்கணும். பிஇ ரேஷியோ சரியாக உள்ளதா, அதாவது மற்ற நிறுவனங்களினுடைய பிஇ ரேஷியோவையும் பார்க்கணும், துறை சேர்ந்த பிஇ ரேஷியோவையும் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப அதனோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். 7வதா, மார்க்கெட் கேபிட்டல். அதாவது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அந்தந்த லார்ஜ் கேப்புக்கு, மிட் கேப், ஸ்மால் கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஸ்க்கு ஏற்றி இறக்கிக்கலாம். 8வது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங். நிறுவன உரிமையாளர் எவ்வளவு பங்கு வச்சுருக்காருன்னு பார்க்கணும். 9வது, துறை வளர்ச்சி. நிறுவனம் சார்ந்த துறை வளர்ச்சி அடையுமா, எதிர்காலத்தில் அது நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். 10வதா, செய்திகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள். அதாவது புதிய திட்டங்கள், அரசின் கொள்கைகள், பெரிய ஒப்பந்தங்கள் போன்றவை அரசுகள் வெளியிடக்கூடிய செய்திகள் அந்த நிறுவனத்துக்கு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்படி லாபம் வரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அந்த நிறுவனம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். இறுதியாக, நல்ல நிறுவனம் ப்ளஸ் நியாயமான விலை ப்ளஸ் நீண்டகால லாபம். நல்ல முதலீடு புரிந்து கொண்டால்